ஹாய் ஆல், வெல்கம் டு கனி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன பர்த்டே விலாக் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக எங்கள் நாத்தனார் பையனுக்கு பர்த்டே, அதுக்காக நானும் என் பசங்களும் போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு என்னடா இவன் நிலாவோட ஸ்டார்ட் பண்ணுறாளேன்னு பார்க்குறீங்களா? அது வந்து 3ஆம் பிறை அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள் வரும் பார்த்தீங்களா? அது என் பையன் தான் சொன்னான், அம்மா பாருங்கள் 3ஆம் பிறை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஷூட் பண்ணிக்கூடா விலாகில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷூட் பண்ண சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு ட்ராவல் டைமே 3 இயர்ஸ் ஆகிடுச்சு போய் ரீச் ஆகிறதுக்கு. அவங்க வந்து வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. வீடு பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் இருக்குது. சத்தியமாக என்னால் ஏறவே முடியலை. எங்கள் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் தான், அவங்க முன்னாடி இருந்த வீடும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். என்னால் சுத்தமாக ஏறவே முடியல. எப்படியோ தடுமாறி ஏறி ரீச் ஆயாச்சு. போனால் பிரியாணி ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் லேட்டாக தான் போனேன். சரி லேட்டாக போவோமேன்னு வேணும்னே லேட்டாக தான் போனேன். நம்மளாலாம் வேலைலாம் செய்ய முடியாது, நம்ம ஒரு சோம்பேறி, வேலைலாம் நம்மளால் செய்ய முடியாது. இவங்க தான் வந்து அந்த வீட்டு மேடம்னா சில்க்கு மேடம். நான் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். கொஞ்சம் பெட்டு, நான் ரொம்ப சின்ன பொண்ணாக அந்த ஃபேமிலியில், அதனால நான் கொஞ்சம் பெட்டு. அவங்களுக்கு பிரியாணி ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க. பர்த்டே ஸ்பெஷல். பர்த்டே பாயோட அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னை கவர் பண்ணாத, நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கேன், அதனால என்னை கவர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள கவர் பண்ணல. பர்த்டே பாய்க்கு ட்ரெஸ் பண்ண சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க ட்ரெஸ்ஸை. அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸு நான் தான் போட்டு விடுறேன். அவர் போடுற ட்ரெஸ்ஸு 3700 பார்த்துக்கோங்க. ஒரு 2 டைம் கூட போட முடியாது அந்த ட்ரெஸ்ஸை. என்னடா இவன் ரேட் சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வளர்கிற பசங்களுக்கு அவ்வளோ ரேட் கொடுத்து ட்ரெஸ்ஸை எடுக்கவே கூடாது. நானும் முன்னாடி அந்த மாதிரி தப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் அந்த மாதிரி எடுக்கிறதையே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அதுக்கப்புறம் போடவே மாட்டாங்க. அந்த பர்த்டே பாய் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு வந்து நான் மாமி, கனி மாமி இல்லை கெனி மாமி கூப்பிடுவார் அவர் என்ன. எங்கள் மாமியார் கொடுக்க நெடுக்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு இப்போ வரைக்குமே ஊட்டி தான் விடுவாங்க. அவர் 2nd ஸ்டாண்டர்ட் போகிறாரு. ஆக்சுவலாக 8 இயர்ஸ் முடிஞ்சு 9 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. இப்போ வரைக்குமே ஊட்டி தான் விடுவாங்க. எப்போவுமே வந்து ஒரே பையன்தான், ரொம்ப செல்லம் வரும் அவங்க அம்மாவுக்கு, ரொம்ப பெட்டு. அவரை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பர்த்டே கேக் கட்டிங்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அதுக்கு முன்னாடி இவரை ரெடி பண்ணுறதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கிளம்பிடுவார். சீப்பு தேடிட்டுருக்கார் அவர். இந்த சீப்பில் தான் வாருவார், அதனால அந்த சீப்பு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அவர். செம்ம க்யூட்டாக பேசுவான் அவன். பொம்மைங்க பேசுகிற மாதிரியே பேசுவான் அவன் பேசுகிறதே. அவ்வளோ ஸ்மார்ட் அவர். எங்கள் மாமியார் குறுக்க நெருக்க நடந்துகிட்டு இருப்பாங்க. ரெடி ஆகிட்டார் பர்த்டே பாய். அவருக்கு என் சின்ன பையனா அவ்வளோ பிடிக்கும். என் சின்ன பையன் சரியாக வீடியோ எடுக்கலன்னு அவனை திட்டிகிட்ருக்கேன். ஃபோனை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான். ப்ராப்பராக எடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை திட்டிகிட்டு இருந்தேன். பர்த்டே பாய் ரெடி ஆகிட்டார். நெக்ஸ்ட் என்ன, கேக் கட்டிங் தான். எங்கள் மாமியார்கிட்ட ஒரு வாக்குவாதம். அவனே வீடியோ சரியாக எடுக்க மாட்டான், நீங்கள் வேறு கையன் கொடுக்கன்னு எடுக்க. கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அவர் வந்து கேம் விளையாடிட்டுருக்கார் ஃபோனில். கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்லேயே தான். ஆக்சுவலாக அவனுக்கு 8th பர்த்டே. அவங்க இப்போ வரைக்குமே வருஷம் கேக் கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணி பிரியாணி தான் எப்போவுமே. ஒரே சன் தான் அவங்களுக்கு. அவன் நல்லா போச்சு, நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. பசங்களுக்குமே லீவ் டைம்ன்றதுனால கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. வீட்லேயே இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, லாஸ்ட்டாக பிரியாணி தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 பாக்ஸில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ, டாட்டா, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் வீடியோ குவாலிட்டி, சாரி. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன யூடியூபருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஆல், டாட்டா, பாய். லாஸ்ட்டில் பிரியாணி சாப்பிட்ற வீடியோ வரும்.